ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ மருதாணியை பற்றி தாங்க. மருதாணியை தலைக்கு தேய்க்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். மருதாணியை நம்ம மோஸ்ட்லி எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது விசேஷம் பண்டிகைனா மருதாணி அரைச்சி கைகளில் வச்சுக்குவோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நரமுடி வந்துருச்சுன்னா உடனே மருதாணி அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. இப்படி குளிக்கும்போது நரமுடியெல்லாம் ஃபஸ்ட்டு சிகப்பு கலராக இருக்கும். அப்புறம் ஆவடிப்பொடி தேய்ச்சி குளிக்கும்போது சிகப்பாக இருக்கிற நரமுடி எல்லாமே கருப்பாக மாறிடும். நம்ம இதுக்கு தான் மருதாணியை மோஸ்ட்லி பயன்படுத்துவோம். ஆனால் இதை தவிர மருதாணியை தேய்ச்சி குளிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. மருதாணி நரமுடிக்கு மட்டும் இல்லைங்க, முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுதுங்க. தலைமுடி நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர்கிறதுக்கு மருதாணி உதவுது. நுனி முடி பிளவை வெடிப்பை சரி செஞ்சிருங்க. மருதாணி தலைமுடிக்கு நல்ல கண்டிஷனராகவும் இருக்கும். பொடுகு, தலை அரிப்பு, முடி உதுதல் போன்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு முடி வளர்ச்சியை தூண்டுதுங்க. தலைக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்குது. ட்ரை ஹேருக்கு இது ரொம்ப நல்ல பலன் தருங்க. மருதாணியை தலைக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். மருதாணியை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ரெகுலராக தடவிட்டு வரும்போது முடி அடர்த்தியாக நல்லா கருகருன்னு வளருங்க. மருதாணியோட சில பொருட்களை சேர்க்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மருதாணியை சேர்த்து எண்ணெய் எப்படி காய்ச்சிறதுன்னு பார்க்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் 200 ml எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதில் மருதாணியை ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது அதோட சேர்த்து இருந்துச்சுன்னா நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, கத்தாழை இருந்தால் இதையும் அது கூட சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இல்லைனா வேணாம், தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அரைச்சதை தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்லையே வச்சு அடிக்கடி அதை கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. முக்கியமாக அது கருகிடக்கூடாதுங்க. ஸோ பார்த்து பக்குவமாக அடுப்பை ஆஃப் பண்ணணும். இந்த எண்ணெயை ரெகுலராக தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வரும்போது முடி உதிர்தல் ஸ்டாப் ஆகி முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளருங்க. இந்த மாதிரி மருதாணியை ஹேர் ஆயிலாக பயன்படுத்தலாம். அடுத்தது மருதாணியை அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது மருதாணியில் உள்ள பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்குங்க. மருதாணி ஹேர் பேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முதல் நாளே மருதாணியை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு முதல் நாள் மருதாணி இலைகளை நல்லா கழுவிட்டு அதை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைக்காமல் டீ டிகாஷனை ஊற்றி அரைக்கணுங்க. அரைச்சதை ஒரு இரும்பு கடாயில் போட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. நைட் ஃபுல்லாக அது இருக்கணும். மறுநாள் அதை தலைக்கு யூஸ் பண்ணணுங்க. தலை ஃபுல்லாக தேய்ச்சி வேர்க்கால்களையெல்லாம் பரபடி தலை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தலையை சீக்காக போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. மருதாணி இலைகள் இல்லைன்னா மருதாணி பொடி நல்ல ஒரிஜினலான மருதாணி பொடியாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா வெள்ளை முடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் தேய்க்கும் போது சிகப்பு கலராக இருக்கும். இதை ரெகுலராக தேய்ச்சிக்கிட்டே வரும்போது முடி எல்லாமே நல்லா கருமையாக இருக்குங்க. இல்லை எனக்கு சிகப்பு கலராக இருக்க வேணாம், கருப்பாக தான் முடி இருக்கணும் அப்படிங்கிறவங்க முதல் நாள் மருதாணி ஹேர் பேக் போட்டு குளிச்சுட்டு மறுநாள் ஒரு கிண்ணத்தில் அவுரி பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே அதை தலைக்கு தேய்ச்சிடணுங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து தலையை சும்மா அலசிக்கோங்க. சீயக்காய், ஷாம்பு அப்படின்னு எதுவுமே போடக்கூடாது. இந்த 2 ஸ்டெப்பில் நரமுடி எல்லாமே கருப்பாக மாறிடுங்க. இதில் முக்கியமாக இந்த 2 ஹேர் பேக் போடும்போதும் தலையில் எண்ணெய் பசை இருக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாத தலையில் தான் இந்த 2 ஹேர் பேக்குமே போடணும். நரமுடி இருக்கிறவங்க மட்டும் 2வது ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் செஞ்சாலே போதுங்க. தலைமுடி நரைக்காமல் நல்லா கருகருன்னு வளரும். மருதாணி கூட இன்னும் சில பொருளை சேர்த்து பயன்படுத்தலாங்க. கத்தாழை, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம், முட்டையோட வெள்ளைக்கரு இந்த மாதிரி பொருளையும் மருதாணியை சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மருதாணி தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னா முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.